ஹாய் மக்களே, இன்னைக்கு ஸ்ப்ரிங் டெக் ஹைப்ரிட் லேட்டக்ஸ் மேட்ரிக்ஸோட குயின் சைஸ் பெட்டோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் என்ன, எனக்கு ஆஃபரில் என்ன ப்ரைஸ் தந்தாங்க மற்றும் இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குயின் சைஸ் பெட்டோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,999, அதாவது 30,000. ஸோ ஆனால் நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ நான் எவ்வளோ ஆஃபரில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட மிடில் சொல்கிறேன். ஸோ இது இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் செக்ஷன் வித் பிக்சரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டல் சைஸ் ஒரு 5 அடி இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து பெட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எனக்கு வரும்போது கொஞ்சம் பேக்கிங்கில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. ஸோ அது தூக்கும் போது ஏதாவது கிழிஞ்சிச்சா இல்லை வந்து என்னன்னு தெரியல, உள்ளே ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த பெட்டை வந்து டைரெக்டாக கட்டில் மேலே வச்சிடலாம். பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிட்டா அப்புறம் தூக்கி வைக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ இதை தூக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற கவர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒரு வழியாக மேலே இருக்கிற கவர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உள்ளே இருக்கிற பெட்டு வந்து எடுக்கலாம். ஸோ தூக்கணும்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சுமார் ஒரு 5 to 8 kg இருக்கும் போல் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து படுக்க வச்சுட்டு அப்படியே கவுத்து உள்ளே இருக்கிற பெட்டை வெளியே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பாக்ஸ்குள்ளே இருந்து பெட்டை வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதை எப்படி வந்து பேக்கிங் பிரிக்கிறது, சேஃப்டியாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுற்றி முற்றி பார்த்தா எந்த ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லை. ஸோ வந்து பார்த்தா பெட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மடித்து ஃபோல்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவரை பிரித்து எடுத்தால் தான் தெரியும் பெட்டோட சைஸ் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இந்த கவர் பிரிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது இந்த கவரை பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவும் இல்லை. ஸோ பாக்ஸுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே பார்த்தாலும் உள்ளே எதுவும் இல்லை. ஸோ நம்ம வழக்கம்போல் நம்ம சிசர் வச்சு தான் இதை வந்து பேக்கிங் அன்பாக்சிங் பண்ணோம். ஸோ வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணலாம். நண்பர்களே, ஒரு வழியாக வந்து மேலே இருக்கிற பாலித்தீன் கவரை வந்து பிரித்தாச்சு. ஸோ இப்போ வந்து பெட்டு வந்து பிரிக்கலாம். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஹாஃபாக மடித்து ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. பெட்டு இன்னமும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பெட்டு வந்து பிரித்தாச்சு. ஸோ உள்ளே மடித்து வச்சுருக்கிறது தான் மேல் சைடு. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ இது கரெக்டான பொசிஷன் வச்சுட்டு ஸோ இது பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் முறையில் வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. வந்து 6 இன்ச்சு பெட்டு ஆர்டர் பண்ணோம். ஆனால் இது வந்து ஒரு 2 to 3 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ அந்த அளவு ஃபுல்லாக வந்து வேக்கம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 16,092 ரூபாய்க்கு இந்த பெட்டை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ இது ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, ஸ்பெஷாலிட்டியே இந்த 2 inch நேச்சுரல் லேட்டக்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதோட மொத்த அமைப்பும் இதுதான். இது வந்து ஹைப்ரிட் மேட்ரிக்ஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, லேட்டக்ஸு வித்து பாக்கெட் ஸ்ப்ரிங்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேலே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே டைமில் உங்களுக்கு வந்து குஷனிங்கும் நல்லா இருக்கும். ஸோ இதனால தான் இது வந்து ஹைப்ரிட்ன்றாங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்ப்ரிங் பிரிட் வரும், இல்லைன்னா லேட்டக்ஸ் பிரிட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணனால தான் இதை வந்து லேட்டக்ஸ் ஹைப்ரிட் பிரிட்ன்றாங்க. ஸோ ரொம்ப குஷனிங்காக இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா வந்து அந்த ஹீட்டை வந்து வெளியேற்றுறதுக்கு, சர்க்குலேஷனுக்காக, ஏர் சர்க்குலேஷனுக்காகவும் ஹீட்டை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இப்போ வந்து இந்த பெட்டை வந்து வேக்யூம்லேருந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவரை ஒரு சைடு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வருது. ஸோ இப்போ ஓரளவு அப்படியே வந்து பெட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உப்பி அப்படியே மேலே வந்துச்சு. இப்போ ஓரளவு அதோட பழைய நிலைமைக்கு வந்துச்சு, 6 இன்ச்சுக்கு மாறிச்சு. ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ உட்காந்தாவே நல்லா பவுன்ஸ் ஆகுது. ஸோ மேலே லேட்டக்ஸ் 2 inch லேயர் கொடுத்ததுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ஏறினாவே அப்படியே ஃபுல்லாக வந்து அமையுது. ஸோ ரொம்ப பவுன்ஸ், சும்மா அப்படி ஸ்ப்ரிங் கொடுத்தாவே பேக்கெட் ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால நல்லா பவுன்ஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அதே டைமில் நம்ம பாடி பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுவே அலைன் ஆயிடுது. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு.
ஸோ இதுதான் இதோட ஒரிஜினல் அன்பாக்சிங் வீடியோ. இந்த இந்த பெட்டோட எஃபெக்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 மந்த் கழிச்சு இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த பெட் வந்து ஹீட் ஆகாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அது எப்படி ஆகுது, ஸோ வந்து எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது, 1 மந்த்துக்கு அப்புறம் இதே பொசிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு எஃபெக்ட்னஸ் வீடியோ பார்க்குறேன். ஸோ அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரிவ்யூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரிஜினல் ரிவ்யூ. நான் வந்து எந்த ஒரு கம்பெனிக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசலை. நான் இந்த பெட்டை வாங்கினேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.